கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 17/12/2023 முதல் 23/12/2023 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? ஒன் டே பூஜைக்கு. விருப்பம் உள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை பஞ்சமி தேதி. பொதுவாக வளர்பிறை பஞ்சமி தேதி அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இருக்கிற ஸ்ரீ சந்தான லட்சுமிக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை சாப்பிட்டா புத்திர பாக்கியம் கிடைக்கணும்னு அனுகிரகம் இருக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக அது சிறப்பான ஒரு விசேஷம். தேன் அபிஷேகம் செய்து தேனை சாப்பிட்டா 100% ரிசல்ட் கிடைக்கும். 3 மாதத்தில் உங்களுக்கான விடை தெரியும். நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். 18/12/2023 திங்கட்கிழமை சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறவங்க முறையாக கடைப்பிடிங்க. நல்லது நடக்கும். 20/12/2023 புதன்கிழமை துர்காஷ்டமி. விஷ்ணு பகவானோட கோயிலில் இருக்கிற விஷ்ணு துர்க்கையும் சிவனோட கோயிலில் இருக்கிற சிவதுர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். 23/12/2023 சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. அனைத்து வைணவ ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்களா உங்களுக்கு பகல் 10 ரா 10ன்னு நடக்கும். அடுத்த 10 நாளும் சொர்க்கவாசல் திறந்து தான் இருக்கும். பொறுமையாக போய் ரங்கநாதரை சேவிச்சுக்கோங்க. 10 நாள் நம்மளுக்கு டைம் தராரு. அந்த சனிக்கிழமையே போகணும்னு ஆசைப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3 நாள் கழித்து போனீங்களா கூட்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீங்களும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சொர்க்கவாசல் வெளியே வந்து நீங்கள் நம்பாள் வர தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? மறக்காமல் கொஞ்சம் டைம் கொடுத்து போங்க. நல்லது. அனைவரும் அந்த சொர்க்கவாசலுக்கு போகணுன்னு ஆசைப்படாதீங்க. அந்த சொர்க்கவாசல் உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் இருக்கிற சொர்க்கவாசலுக்கு போயிடுங்க. கண்டிப்பாக அது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக. எல்லா கோயிலும் கூட்டம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். மற்ற கோயிலில் ஒரு 3 நாள் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு சில கோயிலில் ஒரு நாளோட சாத்திடுறாங்களான்னு தெரியல. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் 10 நாள் திறந்துருப்பாங்க. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் சொர்க்கவாசல் அந்த 10 நாளில் போய் கலந்துருக்கீங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக 10 நாளில் ஒரு நாள் நானும் வருவாங்கிறத உங்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு. எல்லோருக்கும் தேவை பணம் அப்படிங்கிறது. அந்த செல்வத்தை நம்மளால் தக்க வச்சுக்க முடியுமா முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு பிரச்சனையே என்னென்னா பணம் வருது ஆனால் செலவாகிடுது. பணம் நம்மளுக்கு சேமிப்பு கம்மியாகுது. செலவை குறைச்சி பணம் மீதி ஆகிறதுக்கு யாரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக மகாலட்சுமி கோட் இருக்கிற குபேரனை வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக செல்வம் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஏன்னா குபேரன்கிட்ட தான் செல்வத்தை குவிச்சு வச்சுருக்காரு. அதாவது செல்வத்து அதிபதி குபேரன், கொடுக்குற தெய்வம் மகாலட்சுமி. அப்போ கொடுக்குற தெய்வத்தை வாங்கி வச்சிருக்கிற தெய்வத்தை வணங்கும் போது நாமளும் செல்வத்தை சேமித்து வைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்தோஷம். அப்போ இந்த குபேர பகவானோட சன்னதி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயிலை இப்போ நம்ம அமைக்க இருக்கிறோம். என்னப்பா ரொம்ப காலமாக அமைக்க இருக்கிறோம்னு சொல்கிறேன், ஆனால் எப்போ தான் அமைப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக திருமேனிகள் வேலைகள் நடந்துகிட்ருக்குது. நான் எடுத்துகிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதத்துலேயே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் பகவான் உத்தரவு கொடுக்கலன்னா பணம் கிடைக்கல. நான் ஒன்றும் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஏன்னா பணம் தேவை. எல்லா விஷயத்துக்கும் பணம் தேவை. நம்ம 3 விஷயங்கள் பண்ண போகிறோம். அதாவது குபேரன், சித்திரலேகா அவங்களுக்கு ஒரு சன்னதியும், அதே போல் ஹயகிரிவருக்கு ஒரு சன்னதியும், அதே போல் ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதியும் 3 சன்னதி அமைச்சிருக்கோம். 3 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். 3 பேருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் சிலைக்காக. இப்போ அந்த அமௌண்ட்டு வேணும் இல்லையா? அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம குபேரனை வச்சு நம்ம அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கலான்னு இருக்கோம். 108 பேருக்கு ஒரு வாய்ப்பு தரோம். மீண்டும் வாய்ப்பு உள்ளவங்க தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இந்த மார்கழி மாதத்தில் குபேரனுக்காக கொஞ்சம் அமௌண்ட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்.
அது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். சரிங்க ஐயா, நான் அந்த குபேர சன்னதிக்காக நான் பணம் கட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பணம் ரொம்ப கொஞ்சம் அமௌண்ட் தாங்க, பெரிய அமௌண்ட் இல்லை. அது என்னங்கிறது மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையப்பா சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, அது ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா நீங்கள் எப்படி மெசேஜ் பண்ணுவீங்க? அப்போ யாருக்கு தேவையோ தேவையாக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் நமக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அது, வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. சரிங்களா? அதனால் அந்த குபேரனுக்காக நீங்கள் பணம் கட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நான் இப்போ சொல்லிடுறேன். பொதுவாக குபேரனுக்காக பணம் கட்டுறவங்களுக்கு நாங்கள் வலம்புரி சங்கு தரோன்னு சொல்லியிருக்கோம். வலம்புரி சங்கு குபேரனுக்காக பணம் கட்டுறவங்க தரோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணுறோன்னா, தனகர்ஷண குபேர எந்திரம், நாங்கள் இந்த சின்ன எந்திரம் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இந்த எந்திரம் நாங்கள் தரோம். இதை கட்டாயம் உங்கள் வீட்டில், உங்களோட பூஜை ரூமில், இல்லை உங்களோட ஆஃபீஸில் கஜானா காசு வைக்கிற இடத்துல, இல்லை உங்களோட கல்லாப்பெட்டி வைக்கிற இடத்துல, கடையில் கல்லாப்பெட்டி வைக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா 100% செல்லும் சேரும். இதை எப்படி சார் நான் நம்புறது? இதை போனால் கடையில் கேட்டால் கொடுத்துருவாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் 2 வித்தியாசம் இருக்குது. நாம் ஒரு குபேரனுக்கு ஒரு சன்னதி அமைக்கிறோம். அதுக்கு நன்றி கடனா குபேர பகவான் உங்களுக்கு இதை தராரு. சார் குபேர எங்கே சார் தராரு, நீங்கள் தானே தரீங்க அப்படின்னு உங்களுக்கு துணை கேள்வி வரும். இதெல்லாம் நானே திருப்பி சொல்கிறேன்னா கன்ஃபார்மாக எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கேள்வி வரும்ல. எப்பவுமே கடவுள் மனித ரூபத்தில் தான் ஒரு சில காரியத்தை செய்வாராம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் குபேரன் கண்டிப்பாக தருவார். இருந்தால் 108 பேருக்கு தான் வாய்ப்பு. அதுவும் இந்த மார்கழி மாதம் 15க்குள்ளே பணம் கட்டுறவங்களுக்கு தான். அது ஏன் சார் 15க்குள்ளே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நான் பொறுப்பில்லை, வரும். அது ஏன் வச்சுருக்கோன்னா, ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு சிறப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மார்கழி மாதம் அமாவாசை அன்றைக்கி ஆஞ்சநேயரோட ஜெயந்தி வருது. அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்திக்காவது நம்ம பகவானை கொண்டு வந்தாலும், ஆஞ்சநேயரையும் குபேரன் எல்லாத்தையும் கொண்டு வந்தலான்னு ஒரு ஆசை இருக்குது. அன்றைக்கி முதல் நாள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைக்கி சாமியை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் ஜலவாசத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். இதையாவது பகவான் நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எல்லாத்துலேயும் ஓப்பனாக தான் சொல்லுவேன். எதுவும் நான் மறைச்சிக்கிட்டு பேசக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதனால் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இப்போ அடிஷ்னலாக பாருங்கள், தனகர்ஷண குபேரேந்திரம், வலம்புரி சங்கு, அப்புறம் ஒரு சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் நாங்கள் தருவோம். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுற அளவு இருக்கும். அந்த பேக்குக்குள்ளே நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ரொம்ப திருப்திங்க, ரொம்ப சந்தோஷங்க, இப்படி எங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிற அளவு நடக்கும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் எங்களோட நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷப்படணும். அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? மறக்காமல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப விசேஷம். குபேரனோட அனுகிரகத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் பெரிய லட்சியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும். மகாலட்சுமியோட பேர் அருளால் உங்களுக்கு பல மாற்றங்கள் வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு குபேர பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவரோட சன்னதி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உங்களோட தலைமுறைக்கிட்ட இந்த சங்கை பார்த்தா நீங்கள் சொல்லலாம், ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி கோவிலில் நம்ம அந்த கோவில் குபேரனுக்கு நம்ம பணம் கட்டணும், அதுக்கான சங்கு தான் இது, அதுக்கான எந்திரம் தான் இது. இந்த எந்திரத்தை நீ நம்பு, வருஷத்தில் ஒரு முறை அந்த கோயிலில் போய் இந்த சங்கையும் இந்த எந்திரத்தையும் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துடு, கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும். கவலைப்படாத, குபேரன் கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம ஒரு ஆலயம் அமைச்சோமா கண்டிப்பாக கைவிட மாட்டார். அதை நம்ம முறையாக பூஜிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட பிரச்சனையே என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டோம். இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறையா நல்ல விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். நிறைய நல்ல விஷயத்துக்குரிய வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தருவேன். கண்டிப்பாக இந்த குபேர ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராக நினச்சிக்கணும். இந்த 108 பேர்த்தில் ஒருத்தராக உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக ரொம்ப ஒரு குறைவான அமௌண்ட்டு, டெய்லியும் ஒரு 10 ரூபா சேமிச்சிங்களா என்ன அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டில் ஒரு 500 ரூபா எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொடுத்துட்டிங்களா போதும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருப்பீங்க என்ன அமௌண்ட் நான் கோட் பண்ணியிருப்பேன்னு. ஒன்றும் ரகசியம் இல்லை, இதுக்கப்புறமும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் தான் நம்ம 3 பேர்த்தோட சிலையும் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஆஞ்சநேயரை வச்சு நம்ம விஷயம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைக்கி ஒரு 108 பேர் பண்ண போகிறோம். அவனை மறைச்சிக்கிட்டு பேச போகிறேன். அதுக்கப்புறம் ஐயகிரியோர் வச்சு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மிக விரைவில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். சரிங்களா? அதனால் யாருக்கெல்லாம் குபேரனை பிடிக்கும், செல்வத்தை சேர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்களோ, யாருக்கெல்லாம் பணம் சேமிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், மாற்றுக்கருத்து இல்லை. தொடர்ந்து நம்ம வாராசி பலன்களை செல்லலாம்.
மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் வக்கர நிலையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 9ஆம் இடத்துல புதன் சூரியனும் இருப்பார். சூரிய பகவான் இந்த மாதம் பயிற்சியாக இருக்கார். உங்களுக்கு தெரியும், 1ஆம் தேதியான சூரிய பகவான் மாறிடுவார். உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன் வந்திருக்கார். கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை தரப்போகிறார். ரெடியாக இருந்துக்கோங்க. அங்கே புதன் வக்கரமாக இருக்கிறார், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 12ல் ராகு இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 11லேருந்து சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அது உங்களுக்கு நிறையா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தல்ல. கண்டிப்பாக பல பிரச்சனைகளை தீர்த்துருவார். புதிய புதிய நல்ல விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். லாபமான விஷயங்கள் நடக்கும். பணம் வருமானம் வரும். கூடவே செலவும் வரும். கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணால் நல்லது. அரசாங்க காரியங்கள் வெற்றி அடையும். வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக முடியும். பேரும் புகழும் கிடைக்கும். நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த வாரம். இந்த வாரம் இறை அருளால் அதீத நன்மைகள் நடக்குங்கிறதில் மாற்று கருத்தல்ல. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சுப பலன்கள் நிறையா கிடைக்குங்கிறதுல உண்மை. 3 விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன், அவரும் சொந்த வீட்டில் இருக்கிறார். தனகாரனும் ஏழுக்குடியும் சொந்த வீட்டில் இருக்கிறனால நண்பர்கள் உதவுவாங்க. நண்பர்கிட்ட தயங்காமல் உதவி கேளுங்க, நிச்சயம் கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்களா 100% நல்லது நடக்கும், மாற்று கருத்தில். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமை நீங்கி சாதகமான சூழ்நிலை ஏற்படும். எல்லா விஷயத்திலும் நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கலாம். கூட்டாக தொழில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதாக இருக்கும். வெற்றியும் கிடைக்கும். வேலைக்கு செல்லிருக்கிற நண்பர்கள் உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சலுகை காட்டுவாங்க. அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சலுகைகள் நிறையா கிடைக்கும். விசா சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். க்ரீன் கார்டு சம்மந்தமாக ஏதாவது அப்ளை பண்ணிங்களா ஈஸியாக கிடைக்கும். இறை அருளால் அதீத நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்கள் வாழ்வியலில் பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தில். நீண்ட காலமாக வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியமும், குடும்பத்தில் மங்கள நிகழ்வுக்கான ஒரு அச்சாரமும் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் இறை பக்தி தான் அதிகம் ஃபாலோ பண்ணும். உங்கள் குடும்பத்தில் நல்ல தகவல்கள், சுபகாரியத்துக்கான தகவல்கள் வரும். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு இறைவன் நிறையா நல்லது செய்ய போகிறார் அப்படின்ட்டு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் நிறைய வாய்ப்பை உருவாக்கி தராரு. புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போன்ற வாய்ப்புகள்லாம் வரும். தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் இந்த பொதுவாக தை மாசி மாதம் உங்கள் கல்யாணம் நிச்சயமாகும். கவலைப்பட தேவையில்லை. இறையொருளால் நல்லது நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நினைச்சபடி பயணங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம், லட்சியத்தை அடையலாம். கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை ஒதுக்கி வச்சா இன்னும் சுறுசுறுப்பாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில். உங்களுக்கு அப்பப்போ பிடிவாத குணம் வந்து உங்களை மைனஸ் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்களா நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெரிய விஷயங்களை பார்த்து பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குடும்ப ஆரோக்கியத்துக்குள்ள அதிக அக்கறை செலுத்துங்க. உணவு சமைக்கும் போது பாதுகாப்பாக இல்லைங்க. ஏன்னா அப்பப்போ கையை சுட்டுக்குவீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால நெருப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. பார்த்துக்கோங்க. உணவில் காரம் அதிகம் சேர்த்துடாதீங்க. மார்கழி மாதம் குளிருக்கு கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்குன்னு காரத்தை சேர்த்தாமல் மிளகு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேணால் மிளகுல சேர்த்துக்கோங்க, மிளகாயில் சேர்த்துக்க வேண்டாம். புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி நீங்கள் பண்ணிங்களா நல்லது நடக்கும். உங்களை அறியாமையே உங்களை காரம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. பாருங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்களே சொல்லுவீங்க, காரத்தை குறைச்சிக்கோங்க, உணவு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா நல்லது நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி நிச்சயம் வரும். கவலைப்பட தேவையில்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல மாற்றங்கள் நடக்கும். வேலை பளு குறையும். அதுக்குன்னு ஜாலியாக இருக்காமல் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிங்களா நிச்சயமாக நற்பலன் கிடைக்கும். மாற்று கருத்தில். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி விரதம் வருது, கந்தசஷ்டி கவசம் கேளுங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். முருகனோட அனுகிரகம் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார்.
அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா அப்போ இந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 390 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? 1 டே பூஜைக்கு. விருப்பமுள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ல் செவ்வாய் பகவான், 8ல் புதன் சூரியன் இருப்பார். புதன் வக்கரம் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும், 11ல் ராகுவும், 12ல் குருவும் இருப்பாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து பயணம் செய்கிறாரு. அதனால் தொழில் ரீதியான மாற்றங்கள் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். பயணத்துக்கான திட்டமிடல் அதிகம் பண்ணுவீங்க. பயணம் லாபகரமாக இருக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. 21ஆம் தேதி நைட்டில் இருந்து உங்களுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் சிக்கல்கள் ஆரம்பிக்க போகுது. அதே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சுப செலவுகள் தான் நடக்கும். வருமானத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சூரிய பகவான் இடம் மாறி இருக்கார். 7ஆம் இடத்துலேருந்து ஒரு 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அம்மாவோட உடல் நலத்தில் பிரச்சனை வரும். குறிப்பாக கண்வலி சம்மந்தமான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆடு மாடு வீட்டில் இருந்தால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கும், பார்த்துக்கோங்க. அஜீரண கோளாறு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தில் மெதுவாக ஓட்டுங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள் நீங்கி நல்லது நடக்கும். வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாரத்தில் சுறுசுறுப்பாக நடக்கும். வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதே சமயத்தில் அரசாங்க சம்மந்தமான விஷயங்களையோ பெரிய வழக்கு விஷயங்களையோ சந்திக்காமல் இருந்துக்கிறது நல்லது. இல்லைனா வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஞ்சாயத்து கூட வரலாம். அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். பிடிவாதத்தை விட்டு கொடுத்தீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல ஆட்சி இருக்கனால நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால்னு இருக்காமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடந்துட்டிங்களா எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. வண்டி வாகனம் சர்வீஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணமாக அமையும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பெரிய முதலீடுக்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து முதலீடு பண்ணுங்கள். பங்குச்சந்தைகளுக்கு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ பங்குச்சந்தை வீக் ஆகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முதலீடு பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். எதுக்கும் கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் உங்கள் வாழ்வியலில் பெரிய பெரிய மாற்றங்களை தர கிரகங்கள் தயாராகுது. நீங்களும் அதற்கு தயாராக இருந்துட்டிங்களா நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புக்கான அனுகூலங்கள் நிறையா வருகிறது. அதற்கேற்ற மாதிரி திட்டமிட்டிங்களா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சில வாய்ப்புகள் தடையாக இருக்கும். அடுத்த வாரம் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையும். அது தை மாசி மாதத்தில் நல்ல விதமாக முடியும். கவலைப்பட தேவையில்லை. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்பில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அக்கறை போடுங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் உறவுக்குள்ளே பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உறவுகளால் சிக்கல்களை சந்திப்பீங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பேச்சை குறைச்சிக்கிட்டிங்களா நல்லது. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட வாக்குவாதம் ஈடுபடாமல் இருந்தீங்களா நல்லது. இல்லைனா ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் கராராகவும் நடந்துக்கோங்க. அது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதை தரும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். புதிய வேலைக்கு போயிடலாமா எண்ணம் அதிகரிக்கும். இருக்கிற வேலையில் சரியாக பண்ண முடியாமல் ஒரு சோம்பேறித்தனம் வரும். நீங்களாக மாற்றிட்டு சுறுசுறுப்பாக பண்ணி இந்த வேலையில் தக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண் சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். கவனமாக இல்லைங்க. நண்பர்கிட்ட நிறையா விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது கிடைக்காது. நீங்களாக முயற்சி பண்ணிட்டீங்களா நல்லது நடக்குன்னு புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி. மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தில். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார்.
அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா இப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா, ஒன் டே பூஜைக்கு. விருப்பமுள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம், பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா, அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், 5ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் வக்கர நிலையிலும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல குரு வக்கர நிலையிலும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிச்சிட்டிங்களா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து சந்திரன் ஆரம்பிக்கிறார். 9, 10, 11 2 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனம் வருமானம் எல்லாமே அதிகரிக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். புதிய வாய்ப்புகள் நிறையா வரும். அதன் மூலிமா பணம் சேர்க்கைகள் நிறையா கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாக இருக்காரு. ஒரு ஆலோசனையோடு செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. பயணம் இருக்கும். அந்த பயணத்தால் லாபம் 2 மடங்காக கிடைக்கும். கரெக்டான பயணம் திட்டமிடல் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். தூரத்து தேசத்து பயணத்துக்கான திட்டமிடல் கூட நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு யோகம் நிறைந்த ஒரு வாரமாகவே உங்களுக்கு காட்சியளிக்கும் இந்த வாரம். இந்த வாரம் முழுவதும் வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது, பணத்துக்கு கஷ்டம் இருக்காது. ஒரு சிலருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். வருமானத்தில் ஒரு பங்கு மருத்துவ செலவுக்கு கொடுக்கணுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றம் உண்டுங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த வாரத்தில் 2 விசேஷ நாட்கள் வருது. ஒன்று மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி 29ம் நம்ம கொண்டாட வேண்டிய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் வைகுண்ட ஏகாதசியை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கணும்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசலில் உள்ள போன்ட்டு வந்துடுங்க, நல்லது நடக்கும். அந்த வாரம் மொத்தத்தில் கண்டிப்பாக திறந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் 3 நாள், ஒரு சில பேர் 5 நாள், ஒரு சில பேர் ஸ்ரீரங்கத்தெல்லாம் 10 நாள் திறந்துருக்கும். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான நல்ல மாற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும், மாற்று கருத்தில். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பேச்சை குறைச்சிக்கோங்க, நிதானமாக இருங்க. கோபம் அதிகம் வரும். விட்டு கொடுத்து போனீங்களா கெட்டு போகிறதில்ல. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும். சுப செலவுகள் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை உயரும். நிலையான வேலை அமையும். அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா நல்ல பலன்களை அடையலாம்ங்கிறதுல மாற்று கருத்தில். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இப்போ தான் நல்ல காலம் வந்திருக்குது. பெரிய பெரிய வாய்ப்புகள் வருது, பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணம் அமைகிறது, சொந்த ஊர்லேயே வரணம் அமைகிறது. தேடுங்க, நிச்சயம் கிடைக்கும். தை மாசியில் கல்யாணம் பண்ணிடலாம். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நிறைய நல்லதுகள் நடக்கும். சின்சியரான உழைக்கிறீங்க, அதுக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்ல. ஒரு சில பயம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப பிடிவாதம் பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக தட்டினா நல்லது. அவரை பிடிச்சி ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் இருந்துங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேரத்தில் அவர் அதீத கஷ்டப்படுறாரு, உங்களுக்கு அது புரியுது. ஆனால் உங்கள் சூழ்நிலையும் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்களே ஒரு சில வழிகளை, அந்த மாதிரி நினச்சிட்டு இறை மேலே பக்தி போட்டு இந்த நிலை மாறும்னு நினச்சிட்டு கோவிலில் விளக்கேற்றிட்டு வாங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலில் துளசியை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தில். உறவுகளால் நல்லது நடக்கும். குழந்தைங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தைங்க வகையில் சந்தோஷமான செய்திகள் வரும். அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமை அவசியம் வேணும். விட்டு கொடுத்து போனீங்களா நல்லது நடக்கும். நிறைய பேர் உதவுறாங்க, அது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவு அதெல்லாம் இப்போ சமாதானமாக மாறப்போகுது. அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் மாறப்போகுதுங்கிறத நம்பிக்கையோடு இல்லைங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் முருகன் வழிபாடு பண்ணுங்க, நல்லது.
அதே போல் வைகுண்ட ஏகாதசியை மிஸ் பண்ணாமல் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? ஒன் டே பூஜைக்கு. விருப்பமுள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 6ஆம் இடத்துல புதன் சூரியனும், புதன் வக்கர நிலையில் இருப்பார். 8ஆம் இடத்துல சனி பகவானும், 9ஆம் இடத்துல ராகுவும், 10ல் குருவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி 6:25 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா நல்லது நடக்கும். இல்லைனா கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அதனால் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மனக்குழப்பம் வரும், மன பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டிங்களா நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு சூரிய பகவான். அப்போ ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. உணவு சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. முதல் பிரச்சனை உணவு எடுத்துக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட குறைவு. அதுவும் சரியான நேரத்தில் உணவு எடுக்கிறதில்ல. பசிக்கிறப்போ உணவு எடுக்கிறது வேறு, பசித்தாலும் உணவு எடுக்காத பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது. யாருக்கெல்லாம் அது இருக்குதுங்கிறத அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். 3 வேளை எடுத்துக்கணும். நல்லா சத்தான உணவு எடுத்துக்கணும். இந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா? தண்ணி வேலை குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். என்னப்பா அதெல்லாம் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், எங்கள் குடும்பத்திலே யாரும் கேட்க மாட்டாங்க, நீ கேட்டால் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வேணாம். இல்லை ஒரு சகோதர உணர்வோடு நீங்கள் கேட்குறீங்க, ஒரு அக்கறையாக கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறவங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கோங்க. சரிங்களா? மாற்றினீங்களா வைத்திய செலவுகள் குறையும், மாற்றலைன்னா வைத்திய செலவுகள் வரும். புரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் அக்கறைக்கும் உங்கள் நலனுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அது. ஓகேவா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் ஹெல்த்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. தலைவலி வரலாம், கழுத்து வலி வரலாம், இடுப்பு பிடிக்கலாம், இந்த பிரச்சனைலாம் வரும். அதுக்கு காரணம் உணவு தான். கோதுமையால் செஞ்ச உணவை கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கிட்டிங்களா நல்லது. முடிந்தளவு அதிகம் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுல. 2வது, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதுலேயும் தயக்கம் தடை இருந்துக்கிட்டு இருக்கும். அது கூடவே நீங்களும் சோம்பேறித்தனமாக இருக்காமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கினீங்களா இன்னும் நல்லது நடக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுல. சரிங்களா? கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சம்மந்தமான சிக்கல்கள் வரும். லோன் எதிர்பார்த்தீங்களா கிடைக்காது. கடன் பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் தீராது, அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் கராராகவும் இருந்துக்கோங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். எதிர்பாராத அளவுக்கு பண வரவு வரும். அது உங்கள் வாழ்வியில் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக அது இருக்குங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையை கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிங்க. கரெக்டாக செஞ்சு முடிங்க. கடமைக்குன்னு செய்யாமல் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லைனா இருக்கிற வேலை பறிபோயிடும், மாற்று கருத்தில். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மனக்குழப்பமும் மன சஞ்சலமும் வரும். உறவுகளால் பிரச்சனையும் பகையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தேவையை குறைத்துக்கிட்டிங்களா நல்லது நடக்கும். புத்திசாலித்தனமாக செலவு பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குடும்ப ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்துக்கான நேரங்களை செலவிடம் பண்ணுங்கள். அது நிச்சயமாக நல்லது நடக்கும். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாளாவது ஒதுக்குங்க குடும்பத்துக்காக. குடும்பத்தாரோடு வெளியே போய் சாப்பிட்டு வாங்க. இல்லை வெளியே ஒரு கோவிலுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம்லாம் பண்ணிவிட்டு, பிரார்த்தனையெல்லாம் பண்ணிவிட்டு, குடும்பமாக உட்காந்து கூட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும், நல்லது நடக்கும். வீட்டிலே கூட மாதத்தில் ஒரு நாள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி
குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க குலதெய்வம் என்ன சாமின்னு. அது எல்லோரும் கற்றுக்குவாங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும். பண தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக இருக்குது. அதை குறையறதுக்கு வழி கூட்டு பிரார்த்தனை தான். கூட்டு பிரார்த்தனைக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் குடும்பத்தோடய சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மிக விரைவில் மாற்றம் தெரியும், மாற்று கருத்தில். அதே போல் அரசாங்க விஷயங்களில் அதிகமாக போய் தலையிடல் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ வழக்கு விஷயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது லோன் தரணும், ஏதாவது தரணும்னா டைம் கேளுங்க. அதை விட்டு பார்த்துக்கலாமா, அது பண்ணிக்கலாமான்னீங்களா, அப்புறம் கேஸை போட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தான் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். அது வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதே போல் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுங்க, நல்லது நடக்கும். விரோதம் வகத்துக்கு வேண்டாம், இல்லைனா அது ஏதாவது சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அதே போல் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுல ரொம்ப கவனம் தேவை. புதன் ஏற்கனவே வக்கரம்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்களா பங்குச்சந்தையில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஜாக்கிரதையாக முதலீடு பண்ணி பணத்தை மீதி பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்லது, பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பு ஆகவோன்னு சொல்கிறதுக்கெல்லாம் சமாளிச்சிடலாம். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு தை மாதத்தில் நிச்சயமாக நல்ல தகவல் வரும். அதுக்கேற்ற முயற்சி பண்ணுங்கள். தாய் வழி உறவுகள் மூலமாக வரம் தேடுங்க, நல்ல வரம் நிச்சயம் அமையும். மாணவ மாணவியருக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும்ப்பா, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்களா நினச்சதை அடையலாம். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட சந்திச்சில் வரும். அவங்களுக்கூட ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சகோதரன் சகோதரிக்குள்ளே ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும், விட்டு கொடுத்து செல்வீங்க. சகோதரனோட குடும்ப விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. இந்த மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறியாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறினீங்கன்னா நல்லா நடக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. வேலைக்கு தண்ணி குடிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் நண்பர்கள் உதவுறான்னு சொல்லிட்டு உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட சண்டை பண்ணிக்காதீங்க. அவங்க யாரும் நாளைக்கு உங்களுக்கு சோறு போட போகிறதில்ல, வேலை கொடுக்க போகிறதில்ல. அதனால் உங்கள் வேலை உங்களோடது. அதனால் நீங்கள் சின்சியராக அதிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா பொறுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது. வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிற வேலையை தொலைச்சிட வேண்டாம். இருக்கிறத காப்பாற்றிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். எந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். கந்த சஷ்டி கவசம் படிங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். சஷ்டி அன்னைக்கு 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? ஒன் டே பூஜைக்கு. விருப்பம்லவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம், பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும், 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்துல புதன் சூரியனும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு, 8ல் குரு பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி நைட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. புதன் கூட இணைகிறாரு. வருமானம் வரும், பிரச்சனைகள் தீரும். அதே சமயத்தில் இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் இருக்குது. கொஞ்சம் அந்த சந்திராஷ்டிரம் மட்டும் தள்ளி போட்டிங்களா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அந்த சந்திராஷ்டிரம் மட்டும் தள்ளிட்டிங்களா போதும். அந்த நாட்களில் கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய பிரச்சனை எதுவும் சிக்காமல் இருந்துட்டிங்களாவே நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 கூடியவங்க வந்து பார்த்தீங்களா 3ஆம் இடத்துக்காக பயணங்களால் லாபம் கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும். இதுலேயும் அவசரப்படாமல் நிதானமாக யோசிச்சிங்களா ஒரு பெரிய விஷயத்தை அடையலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்சியராக இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுங்க, நல்லது நடக்கும்.
கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது, பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க, நல்லது நடக்கும். வீண் கற்பனை உலகத்தில் இல்லாமல் நிஜ உலகத்துக்கு வாங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும், மாற்று கருத்தில். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. அதனால் வியாபாரத்தில் அதிக முதலீடு பண்ணுறதில் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். உங்கள் சாதகத்தை பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றம் நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிக்குவீங்க, ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்களா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும், மாற்று கருத்தில். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எந்த வகையிலையும் கவலைப்படாமல் நிதானமாக இல்லைங்க, நிச்சயமாக இறையொருளால் நல்லதுகள் நடக்கும், மாற்று கருத்தில். இந்த வாரம் பெரிய முடிவு எடுக்கிறதெல்லாம் ஆலோசனை கேட்டு முடிவு பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த வாரம் வைத்திய செலவுகள் சின்னது வரும், பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக அம்மாவுக்கு இல்லை பெண்களுக்கு வைத்திய செலவுகள் வரும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. அது வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அவங்கள கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்க சொல்லி நீங்கள் எச்சரிக்கை கொடுங்க, நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் பெரிய லாபம் வரும், பயணம் செய்ய தயங்காதீங்க, லாபத்தை அடைய தயக்கம் வேண்டாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல இல்லை நண்பர்கள் மூலிமா நல்ல வரன் அமையும், திருமண அமைப்பாளர்கள் மூலிமா வரன் தேடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். தை மாசியில் கல்யாணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியருக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா நல்லது, பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்சியராக பண்ணிங்கன்னா பெரிய விஷயத்தை அடையலாம். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிகள் ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும், தாய் வழி உறவினர்களால் நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, நிச்சயமாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், மாற்று கருத்தில். இந்த வாரம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க, ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியமாக செலவு பண்ணுவீங்க, நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனை நீங்கி நல்லது நடக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறத மறந்துடாதீங்க. 19ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும், மாற்று கருத்தில். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணும், சரிங்களா? 1 டே பூஜைக்கு. விருப்பம் முன்பதிவு பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம், பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக, சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேதுவும், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ல் புதன், சூரியன். புதன் வக்கரத்தில் இருக்கிறார், ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கிறார், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விரையாதிபதி போய் சேர்ந்துருக்கிறாரு, செலவுகள் ஜாஸ்தியாக வரும், கவனம் தேவை. 6ல் சனி பகவான், 7ல் ராகு பகவான், 8ல் குரு பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 21ஆம் தேதி நைட்லேருந்து 23ஆம் தேதி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள்னால் 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தான் சிறப்பாக இருக்குது. 21ஆம் தேதி சாயங்காலம் நைட்டு வரைக்கும் 10:30 வரைக்கும் தான், அதுக்கு மேலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த வாரத்தில் முடிந்தளவு முக்கியமான காரியமாக இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைனா தள்ளி போட்டிங்களாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஏன்னா 6, 8ல் கிரகம் சந்திரன் சந்தாரம் பண்ணுறனால மனக்குழப்பமும் உடல் உபாதைகளும் சிக்கலும் வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ராசிநாதன் வேறு வக்கரமாக இருக்கார், அதனால் பெருமாள் வழிபாடு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பெருமாள் கோயிலுக்கு நிறையா கைகாரியங்கள் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கிறதுல மாற்று கருத்தில். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு தடை சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதில் ஏதாவது வகையில் கோர்ட்டு கேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம், இல்லைனா சிக்கல் உங்களை ஆட்கொள்ளுங்கிறதுல மாற்று கருத்தில். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறையாக ஒர்க் பண்ணுங்கள். என்ன அக்கறை இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. வேலையை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக முடிச்சு கொடுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற போட சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு நாளைக்கு பண்ணலாம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பேர் கட்டுடும், இருக்கிற வேலை பலு ஜாஸ்தியாகிடும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அதனால் இதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அத்தனை ஒர்க்கும் முடிச்சு வச்சுட்டு
இன்றைக்கி நேற்று ஒர்க்கு எதுவுமே இருக்கக்கூடாது, இன்றைக்கி ஒர்க்கும் சேர்த்து முடிச்சு வச்சிடணும். நாளைக்கு ஒர்க்குக்கு தான் நாளைக்கு வந்து செய்யணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணி முடிங்க. டேட்டாவோட கரெக்டாக இல்லைங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும், மாற்று கருத்தில். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கே இந்த வாரம் ரொம்ப கவனம் பொறுமை அவசியம். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. வீண் கற்பனையில் இருக்காதீங்க. ராசியில் கேதுக்குனால அலைச்சல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது புதன் வக்கரத்தில் வேறு இருக்கிறாரு. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நரம்பு விஷயங்கள் பிரச்சனை வரும். ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒரு சிலருக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்களாவே நல்லது நடக்கும். அதனால் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்ட கொடுக்குறது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கொடுத்து பண்ணுங்கள். ஆன்மீக விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் நிறையா வருகிறது. புதிய வாய்ப்புகள் வந்து உங்கள் கதவை தட்டும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் ஒரு சில தடைகளும் இருக்கும். அப்படி தடையை விட்டுட்டு நல்ல நாளில் நீங்கள் அச்சாரம் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக ஓகே ஆகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்குது. தந்தை வழி உறவு மூலிமா வரந்து தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோப்பா. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் டைமில் உடம்பு பிரச்சனை கொடுத்துரும். அதனால் சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. ரொம்ப தூக்கம் கட்டிகிட்டு இருக்கீங்க, அது கொஞ்சம் பாருங்கள். தூக்கமின்மை வரும். அப்படி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் வழிபாடு பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வயிறு பிரச்சனை, அஜீரண கோளாறு, அல்சர் ப்ராப்ளம், ஒட்டுக்குடல் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. காரத்தை சேர்த்துக்காதீங்க. உணவு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உறவுக்குள்ளே பகை ஏற்படும். அக்கம் பக்கத்தாரிடம் சண்டை சுற்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சு நடத்திட்டீங்கன்னா நல்லது நடக்கும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. அதனால் உடனே நடக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஆசை நிறைவேறும், கொஞ்சம் காலம் ஆகி நிறைவேறும். அது புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பகை விரோதம் வந்துட்டு இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு இருக்காதிங்க. சகோதரன் சகோதரிக்குள்ளே சண்டை சுற்றுலு வருது, அது வராமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க. உங்கள் சுயநலத்துக்காக அடுத்து உங்களை கெடுத்துடாதீங்க. அது புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். முருகன் வழிபாடு பண்ணுங்கள், பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணும். சரிங்களா, ஒன் டே பூஜைக்கு. விருப்பமுள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா, அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பார், 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரியன், புதன் வக்கரநிலையில் இருப்பார். 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல ராகும், 7ஆம் இடத்துல குருவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, அதனால் மகிழ்ச்சியான வாரம். நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும். இறையவர்களால் நல்லது நிச்சயம் நடக்கும், மாற்று கருத்தில். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் செலவு ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்பார். எவ்வளோ வரம் வந்தாலும் பத்தாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக குபேரனோட அருளால் பணம் சேமிப்பு நடக்கும். பண சிக்கல்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. குபேரன் வழிபாடு வந்து பார்த்திங்களா, புதன்கிழமை சுக்கிரன் உரையில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணும். அதுவும் பச்சை கலர் திரியில் விளக்கேற்றினா நல்லது, இல்லைன்னா தாமரை திரியில் விளக்கேற்றினாலும் நல்லது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கிறத உணர்வீங்க. சரிங்களா, அது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க. லாபாதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிடா. பயணங்களால் லாபம் அதிகம் கிடைக்கும், எதிர்பாருங்க. பயணம் செய்ய தயங்காதீங்க. நிச்சயமாக பயணம் செஞ்சீங்களா பெரிய பெரிய பணத்தை நீங்கள் அடையலாம். அதன் மூலியமாக நல்லதாக இருக்கும். வருமான பெருக்கம் நிச்சயம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் பணம் சிக்கல்கள் வரும், சமாளிக்கக்கூடிய சக்திகள் வரும். கவலைப்படாதீங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வழி கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். இல்லைனா இருக்கிற வேலையில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வாகனத்தால் லாபம் உண்டு. புதிய வாகனம் வாங்குவீங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும். இறையருளால் நல்லது நடக்கக்கூடிய வாரம். குழந்தைங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் குழந்தைங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாரமாக மாறப்போகுது. அவங்களுக்கு அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கேற்ற மாதிரி பணம் சேமிப்பை அதிகரிச்சுக்கோங்க. இந்த வாரம் புதிய வேலை, புதிய விஷயத்துக்கான முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்கும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். அதன் மூலிமா நல்லது நடக்கும். சகோதரியோட ஒற்றுமை ஜாஸ்தியாகும். ஒன்றாக இணைஞ்சு ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிப்பீங்க. அது உங்கள் வாழ்வியலில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பாக உருவாகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானம் 2 மடங்காக கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. ஒரு சில வாய்ப்புகள் தடையாக இருக்கும். அது நீங்கள் தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்குது. சுப செய்தி மிக விரைவில் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவர்களுக்கு பயணங்களை தவிர்க்கவும், படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் தூரத்து தேச பயணம் ஏற்படும். பயணங்களால் நல்லது நடக்கும். யாத்திரை, வழிபாடு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சகோதரி வீட்டுக்கு வருவாங்க. மங்கள காரியங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் மங்கள செய்திகள் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது. பொறுமையாக சமாளிச்சுக்கலாம். கவலைப்படாதீங்க. கோபத்தை குறைச்சிங்களா நல்லது நடக்கும். பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா இருக்கிற வேலைகள் படிப்படும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி புதன்கிழமை வருது. கண்டிப்பாக விஷ்ணு பகவான் கோயிலில் போய் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, இப்போ இந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? 1 டே பூஜைக்கு. விருப்பம் உள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பார். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் வகர் நிலையிலும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல குருவும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவும், 12 சுக்கிரனும் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4, 5, 6ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும். 21ஆம் தேதி 23ஆம் தேதி ஹெல்த் விஷயத்தில் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். வருமான குறைவு ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு போகிற நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அதுதான் நல்லது. நிறுத்தி நிதானமாக யோசிச்சிங்கன்னா எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும். சொத்து வகையான பிரச்சனை இருக்குது. அதை மாற்றிக்கிறது நல்லது. கடன் குறையணுன்னா ஏதாவது ஒரு சின்ன பூமியை மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் நடக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். வழக்கு விஷயங்களை வெற்றி காணக்கூடிய நாள். நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும். செலவை குறைச்சிக்கோங்க. கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை குறைச்சிங்களா நல்லபடியாக இருக்கலாம். சிக்கல் நீங்கி நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை தேடிக்கோங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மிக விரைவில் ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பணம் சிக்கல் நீங்கிறதுக்கு முருகன் வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் நடக்கும். சஷ்டி விரதம் கடைபிடிங்க. நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். வரவுகள் கம்மியாகும். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். புதிய வாய்ப்புகள் நீங்களே தேடி போகணும். அதுக்கான பிளான் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு கல்யாண நேரம் இது இல்லை. தை மாதத்துக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லா வளரும் அமையும். மாணவருக்கு நண்பர்கள் கூட பகை சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது நடக்கும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி உறவில் சிறு பிரச்சனைகள் வரும். பொறுமையை காத்தீங்களா நல்லது நடக்கும். பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். தாயோட உடல்நலத்தில் பார்த்துக்கோங்க. அம்மா அப்பாவோட உடல்நலத்தை கொஞ்சம் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக நடக்கும். இல்லைனா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சின்னது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வாடகை வீட்டில் இருந்தீங்களா சொந்த வீட்டு போகிறதுக்கான கனவு ஜாஸ்தியாக இருக்கும். வாடகை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாகும். வாடகை ஏற்றிடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க.
வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையை மாற்றிக்கிறது நல்லது. இருக்கிற வேலையில் குழப்பம் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் நடக்கும். வாழ்த்துக்கள். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? ஒன் டே பூஜைக்கு. விருப்பம் உள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் சூரியன் இருப்பார். புதன் வக்கரநிலையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், 10ஆம் இடத்துல கேதுவும், 11ல் சுக்கிரனும், 12ல் செவ்வாயும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிச்சிங்களா, 3லேருந்து சந்திரன் உங்கள் பயணத்தை ஆரம்பினால பயணங்களால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. நினச்ச காரியங்கள் கைகூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. சுப விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய விஷயங்கள் தானாக நடக்கும். எப்பெல்லாம் மார்கழி மாதம் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் உங்கள் பேரில் இருக்கிற வழக்குகள்லாம் இப்போ எடுத்து நீங்கள் வாதாடுங்க. ஈஸியாக ஜெயிச்சு வெற்றி காண்பீங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பார். 9 கூடிய ராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும். தொழிலை விரிவுபடுத்தலாம். வருமானம் இருமடங்காக வரும். பெரிய பெரிய வாய்ப்புகள் கைகூடி வரும். நினச்சதை சாதிக்கலாம். வெற்றி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு உச்ச பதவியில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பூமி சம்மந்தமான சிக்கல்கள் வருது. கவனமாக பார்த்துக்கோங்க. இடமாற்றம் தொழில் மாற்றம் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வேலைக்கு வேணால் சொந்தமாக பண்ணலான்னு எண்ணம் வருது. உங்கள் சுயஜாதத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள். நல்லது நடக்கும். இந்த வாரம் அரசாங்க சலுகைகள் நடக்குது. விசா சம்மந்தமாக்கிற சிக்கல் நீங்குது. க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகே ஆகுது. அதே சமயத்தில் சகோதரன் சகோதரிக்குள்ளே பகை விரோதம் வருது. பார்த்து நடந்துக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும். கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. பூமி வகையில் பிரச்சனையாக இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. சொத்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. அதனால் ஏதாவது நிலம் வாங்குறீங்க, ஏதாவது விற்கிறீங்கன்னா நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபம் இருமடங்காக கிடைக்கக்கூடிய காலம். உங்களுக்கு நல்ல நேரம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்குது. இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் நினச்ச காரியத்தை அடையலாம். அப்போ சிக்கனமாக செலவு பண்ணி பணத்தை மீதி பண்ணி கடனை குறைச்சிக்கோங்க. தாம் தூம்னு வர பணத்தை செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர நம்பிக்கிறது நல்ல காலம் வந்திருக்குது. தை மாதம் கல்யாணம் நிச்சயம் ஓகே. மாணவ மாணவியருக்கு நல்லது நடக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கோபத்தை விட்டு கொடுங்க. பிடிவாதமாக இருக்காதீங்க. குடும்பத்தார் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உணவில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகம் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் விசேஷ நிகழ்வுகள் நடக்கும். புதிய விஷயத்துக்கான முக்கியத்துவங்கள் அதிகம் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பா அம்மா கூட ஏற்பட்ட சண்டைக்கு தீர்வுகள் கிடைக்கும். உறவுகளில் ஒன்று இணைவீங்க. குடும்பத்தில் மங்களகாரியங்கள் நடக்கும். நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஆலய வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. இறை வழிபாட்டுக்கான விசேஷங்களை முன்னிருந்து நடத்தி செய்வீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. நண்பர்களோட உதவிகள் இருக்கும். ப்ரொமோஷன் இருக்கும். இந்த வாரம் சிரிப்பு சந்தோஷம் இரட்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? ஒன் டே பூஜைக்கு.
விருப்பம் உள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவானும், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ல் செவ்வாய், 12ல் புதன் சூரியன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8 கூடயும் 12க்கு வந்தனால சுப செலவுகள் வரும். கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கும். நிச்சயமாக நல்ல வழி கிடைக்கும். எதிர்பாருங்க. இந்த வாரம் முழுசுமே உங்களுக்கு நிறையா மாற்றம் நடக்கும். காரணம், சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடம் சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. நினச்ச காரியங்கள் கைகூடி வரும். மனசுக்கு இலக்கமான விஷயங்கள் நிறையா நடக்கும். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இது நிறையா நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தோன்றும். எதிர்பார்த்து காத்துருங்க. நிச்சயமாக நற்பலன் கிடைக்கும். இறை அருளால் நல்லது நடக்கும். உங்கள் வாழ்வியலில் ஒரு புது மாற்றம் நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு யோகம் நிறைந்த ஒரு வாரமாக மாறப்போகுதுங்கிறத நம்புங்க. ஏன்னா இந்த வாரம் எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால பயணம் செய்கிறது நல்லது. கெட்டவன் கெட்டீரில் கிட்டொரு ராஜயோகம். அரசாங்க விரோதம் குறையும், பஞ்சாயத்துகள் குறையும், வழக்கு விஷயங்களை வெற்றி காண்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் 2 மடங்கு லாபம் கிடைக்கிது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு தொழிலில் அபிவிருத்தியான லாபம் வரும். நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் நடக்கும். இடம் வீடு மாற்றம் நடக்கும். அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நிலவாகிறதுக்கான வழி பிறக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். பணவரவு ஜாஸ்தியாக நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருந்தது. நிச்சயமாக நடக்கும். க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிங்களா ஓகே ஆகும். அந்த அளவுக்கு நல்ல காலம் வந்திருக்குது. இறையருளால் நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும். பெரிய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும். மனதுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். 7.5 சனி முடிவு போகுதுங்கிறனால நிச்சயமாக நல்லா நடக்கும். ஒரு சிலர் பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படும். இப்போ சனி பயிற்சின்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கரகதியிலிருந்து நேர்கதியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுக்காக ஒரு விழா எடுக்கிறாங்க திருநள்ளாறில். அதனால தான் அந்த விஷயம் நடக்குதுங்கிறது புரிந்து கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும். அதை எதிர்பார்த்து காத்துருங்க. எல்லாமே சுப மாற்றமாகவே இருக்கும். நிறையா நல்லவங்களை சந்திப்பீங்க. நல்ல விஷயங்கள் தானாக நடக்கிறத உணர்வீங்க. இறையருளால் நல்லது நடக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகிறது. லாபகரமான விஷயங்கள் நடக்கும். நிம்மதி சந்தோஷம் இரட்டிப்பாக இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி முன்னேற்ற அடைவீர்கள். பண விஷயத்தில் கவனமாக திடீர்னா நல்லது நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பாசங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலிமா வரணும் அமைகிறது. நல்ல காலம் வந்திருக்குது. பாராட்டுக்குரிய விஷயம். பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் உயர் பதவியில் இருக்கிறவங்க கூட பழகிறது கவனமாக இல்லைங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப உறவுகளால் பிரச்சனை ஏற்படும். தந்தை வழி உறவினால் சிறு சிறு சிக்கல்கள் வர முயற்சி நடக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க. நல்லது நடக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்களா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. கண் சம்மந்தமான பிரச்சனையும் வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காரத்தை குறைச்சி மிதமான காரத்தில் சாப்பிடுங்க. நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். உச்ச பதவியில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவு வரும். பொறுமையாக போனீங்கன்னா நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க. நல்லது. இல்லைன்னா பெரியவங்க கூட வாக்குவாதம் ஈடுபட வேண்டாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம் கடைபிடிங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணும். சரிங்களா? 1 டே பூஜைக்கு. விருப்பம் உள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. குபேர யோகோடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு, 3ல் குரு வக்கர நிலையிலும். உங்கள் ராசிக்கு 8ல் கேது பகவான் இருப்பார். 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ல் செவ்வாய், 11ல் சூரியன், புதன் இருப்பார். 7 கூடிய 11ஆம் இடத்துக்கு வந்துக்கிறது நல்லது. லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் உண்டு.
இவ்வளோ காலம் தாமதமாக அந்த காரியம் சுறுசுறுப்பாக அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கோதுமையால் செஞ்ச உணவை தானமாக கொடுங்க, நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் கூட ஞாயிற்றுக்கிழமை கோதுமையால் செஞ்ச உணவை செய்யும். ஒன்று பூரி செய்யுங்க, சப்பாத்தி செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது ஒரு எளிமையான பரிகாரம், செலவே இல்லாத பரிகாரம். இதுதான் எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை உணவு செய்ய போகிறீங்க, அதை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். சரியா? செஞ்சு பாருங்கள், பலன் அனுபவிங்க. எனக்கு ஒரு 2 வாரம் கழித்து எனக்கு கமெண்ட் போட்டு விடுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக தெளிவாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூடிய செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறனால நல்லது நடக்கும். பயணம்னால அதிக லாபம் வரும். வெளியூர் வெளியிடங்களுக்கு பயணம் ஏற்படும். அந்த பயணம் செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பயணம் ஆரம்பிக்கிறது நல்லது. மன நிம்மதியை கொடுக்கும், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. தண்ணி அதிகம் குடிக்கணும், தண்ணியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்திரன்னா நீர், ஆரோக்கியவன் உங்கள் ராசிக்கு வராது. நீர் அதிகம் குடிச்சிங்களா ஆரோக்கியம், எந்த பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டு பரிசுகள் கிடைக்கும், நிறையா நல்லது நடக்கும். ப்ரமோஷன் உண்டு, எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதியும் சந்தோஷம் இருக்கும். பூமி லாபம் உண்டு. சொந்தமாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க. இந்த மாதிரி சுபகாரியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குழந்தைங்களால் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கொடுக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறது. அதன் மூலிமா மன நிம்மதியும் சந்தோஷம் இருக்குது. மங்கள காரியம் குடும்பத்தில் நடக்குது, வாழ்த்துக்கள். நீண்ட காலமாக ஆசைப்பட்ட விஷயம் இந்த வாரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதை உணர ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. இவ்வளோ காலம் இந்த விஷயங்கள் சிக்கலாக இந்த விஷயங்கள் சுமூகமாக முடியக்கூடிய காலம் வந்திருக்குது. பாராட்டக்கூடிய விஷயம், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் குமியுது, பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு தூரத்துலேருந்து வர்ணம் இருக்குது. உடனே வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி வர்ணம் இருந்தால் ஓகே பண்ணுங்கள், நல்லது நடக்கும். மாணவ மாணவருக்கு பயணங்களை பாதுகாப்பாக பண்ணிங்களா நல்லது. பயணம் செய்யும்போது கவனம் தேவை, வேகத்தோட விவேகம் தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த வாரம் நினச்சி பார்க்க முடியாத நல்லது நடக்கும். பிடியெல்லாம் நினச்சிருந்தா கூட ஒற்றுமையாக இணைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குது. அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதுங்கிறதுக்கு உதாரணம் நீங்கள் தான். அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்க போகுது. உங்கள் ஆசைகள் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், கனவுகள் நிஜமாகும், வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்புகள். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தண்ணி அதிகம் குடிங்க, நல்லது நடக்கும். கண் பிரச்சனை உண்டு, ஏற்கனவே மீண்டும் கண் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க, சத்தான உணவு எடுத்துக்கோங்க, நல்லது நடக்கும். ஆரம்பத்தில் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை கோதுமையால் செஞ்ச உணவு வீட்டில் செய்யணும். யார் செய்வா? நீங்கள் தான் செய்வீங்க. சரிங்களா? மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியம் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி வழிபாடு பண்ணுங்கள், பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயம் நடக்கும். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? 1 டே பூஜைக்கு. விருப்பம் உள்ளவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம், பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்க மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகுவும், 2ஆம் இடத்துல குரு வக்கரநிலையிலும், ராசிக்கு 7ல் கேதுவும், 8ல் சுக்கிரனும், 9ல் செவ்வாய், 10ல் புதன் சூரியன் இருப்பார், 12ல் சனி பகவான் இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த வாரம் நினைச்சது நடக்கும். குறிப்பாக 19லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நல்லபடியாக இருக்கும், எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானோட இடமாற்றம் தான். உங்களுக்கு 6 கூடயும் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ தொழில் ரீதியாக போட்டி பொறாமையில் இருந்தவங்க யாருன்னு கண் கூட காட்டி கொடுத்துரும் இந்த வாரம். அதனால் அரசாங்க விரோதம், பகை இதெல்லாம் கண் கூட பார்த்துக்கலாம். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய வாரமாக அமைய போகுது. அப்போ கொஞ்சம் கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும். கஷ்டத்தில் சந்தோஷம் எதுனா எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். டார்கெட்டை அடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவு லாபம் கொடுக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். அந்த லோனுக்கு யார் தடையாக இருந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கான வழி கிடைக்கும். யாரை பார்த்தா அந்த விஷயம் முடியுங்கிறதுக்கான ஐடியா கிடைக்கும். சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது.
தொழிலில் போட்டி பொறாமையாக இருந்தவங்க யார், உங்களை யார் மறைமுகமாக வந்து கெடுத்தாங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி கிடைச்சிடும். அதற்குரிய இறை வழிபாடை செஞ்சு முன்னேற்றம் அடையுங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல யார் உங்களை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கிறது காட்டி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் அது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கூட இருந்த நண்பரை துரோகியாக மாறக்கூடிய காலகட்டம் புரிஞ்சு நடத்திட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனத்தில் செலவு வைக்கும், வீடு வகையில் செலவு வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். அதே போல் வாகனம் ஏதாவது சர்வீஸ் விட்டுருங்க, செலவு சரியாக போயிடும். பெரிய அளவு வேகத்தில் போகாதீங்க, மிதமான வேகத்தில் போய் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய செலவு எதுவும் பண்ண வேண்டாம். யாராவது நண்பர்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கடன் கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கடன் கொடுக்க வேணாம்னு இப்போ சொல்ல, இப்போ உங்களுக்கு நேரம் சரியான நேரம் இல்லை. நீங்கள் யாருக்கும் ரெக்கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தால் 10 ரூபா டீ வாங்கி கொடுங்க, ஏதாவது பன்னு வாங்கி கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்துருங்க. ஆனால் யாருக்காவது உதவி செய்ய போகிறோம் போய் கையெழுத்து ஜாமீன் போட்டிங்கன்னா மொத்த கடன் நீங்கள் தான் கட்டணும். ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா விழிப்புணர்வான ஒரு வாரம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு எச்சரிக்கையாக நடந்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. கவனம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைனா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டை சச்சரவாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் தடையாக இருக்குது. மீண்டும் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் கிடைக்கும். மனசை தளர விடாதீங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமாக இருக்குது. தை மாதம் நிச்சயம் கல்யாணம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க. குறிப்பாக பெண்கள் வந்து துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஆண்கள் வந்து தாமரைப்பூ கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவிகளுக்கு நண்பருக்குள்ளே விரோதம் பகை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய சண்டை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் படிக்க வந்திருக்கிறோம், படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்க. யாரு கூடயும் போட்டி போகாமல் இல்லாமல் இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். பகை விரோதத்தை இன்னையோட மறந்துட்டு நட்பு பேசுனாலும் உங்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துங்க. விளையாட்டுலேயோ மற்ற விஷயத்துலையோ கவனம் செலுத்தாங்கன்னா வேகத்தை குறைச்சிக்கோங்க. வண்டியில் வாகனத்தில் போகிறீங்கன்னா மெதுவாக போயிட்டு பாதுகாப்பாக போயிட்டு வந்துங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை வரும். தேவையில்லாத சந்தேகம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் சண்டை சுற்றல் வரும். புரிஞ்சு நடத்திட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா வீண் பழி வீண் சிக்கலில் கொண்டு போய் மாட்டிக்குவீங்க. நீங்கள் ஒரு சின்னதாக நினச்சிருக்கிற விஷயம் கூட பெருசாக மாறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நண்பர்களே எதிரியாக மாதிரி உங்களை மாட்ட விட்டுருவாங்க. பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கராராக நடந்துட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ ஒரு சின்ன வருத்தத்தோடு போயிட்டோம், அதுக்காக உதவி செய்ய போய் ஒவ்வொருத்தத்தில் மாட்டிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல யார் உங்களுக்கு எதிராக இருக்காங்கிறது காட்டி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்கள் வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிருங்க, நல்லது நடக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்கள் வேலையை செய்யாமல் விட்டுறாதீங்க. அவங்க பாராட்டு வாங்கிக்கோங்க, உங்கள் வேலையை போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க செய்யலை நான் என்ன பண்ணிட்டேன்னு. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் சின்சியராக இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். சரிங்களா? கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சுயநலமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் சுயநலமாக இருந்துட்டிங்களா நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். புரியுதுங்களா? நான் உதவி செய்ய வேணான்னு சொல்ல, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உதவி செய்யுங்க. நீங்கள் இப்போ எப்படி உதவி பண்ணுறீங்கன்னா, உங்கள் வேலையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, அது தேவையில்லை. புரியுதா? ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். புரியலையா? புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு எளிமையான விளக்கம் சொல்கிறேன். உங்கள் பசிக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் தானம் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கே சாப்பாடு இல்லையா, அடுத்தவங்களுக்கு கடையில் வாங்கி தானம் பண்ணால் தப்பு இல்லையா? இப்போ நீங்கள் பசியோடு தானே இருக்கிறீங்க. இப்போவாது புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். எந்த முருகன் வழிபாடு பண்ணோம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் மார்கழி அப்படின்னு பகவான் விஷ்ணு சொல்லியிருக்கார். அப்போ பகவான் விஷ்ணுவே மார்கழி மாதம் பிடித்த மாதம்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பு. அதனால் வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மார்கழி பூஜைக்கான கட்டணத்தில் இணைஞ்சிக்கோங்க. ஒரு நபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா 309 ரூபா கட்டணம். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணால் 1500 ரூபா கட்டணம். சரிங்களா? ஒன் டே பூஜைக்கு. விருப்பம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அனைவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு பல சிக்கல்கள் வரப்போகுது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருங்க, நல்லது நடக்கும். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்,
நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.